Hello students, time and temperature இந்த கான்செப்டோட கண்டினியூஷனை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது converting units of time from one to another. ஒரு யூனிட் ஆஃப் டைமை ஒரு யூனிட்ல இருந்து இன்னொரு யூனிட்டுக்கு எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குது அப்படின்னா 1 ஹவருக்கு எத்தனை மினிட்ஸ், 1 மினிட்ஸுக்கு எத்தனை செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கிடணும். 1 ஹவருக்கு 60 மினிட்ஸ் வரும், 1 மினிட்ஸுக்கு 60 செகண்ட்ஸ் வந்து வரும். அப்போ நம்ம ஹவர்லேருந்து மினிட்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஒரு பிக்கர் யூனிட்டாக இருக்கிறது, ஹவர் வந்து இருக்கிறதுலே பிக்கர் யூனிட், அதை வந்து ஒரு ஸ்மாலர் யூனிட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 60ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மினிட்ஸையும் செகண்ட்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணல, மினிட்ஸ் தான் பிக்கர். அப்போ மினிட்ஸ்லேருந்து நம்ம ஸ்மாலர் யூனிட் செகண்ட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு மல்டிப்ளை பை 60. அதே இது ஒரு ஸ்மாலர் யூனிட்லேருந்து பிக்கர் யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 60ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ணணும். அதாவது செகண்ட்ஸ்லேருந்து மினிட்ஸாவோ இல்லை மினிட்ஸ்லேருந்து ஹவர்ஸாவோ நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 60ஆல் டிவைட் பண்ணணும். இதுக்கு எக்ஸாம்பிள் சம் வந்து பார்த்துடலாம். இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஒரு பர்சனோட ஹோம்லேருந்து ஒரு லஞ்ச் பாக்ஸை வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணுறோம். லஞ்ச் பாக்ஸை கலெக்ட் பண்ணி அவங்களோட ஆஃபீஸ்க்கு வந்து டெலிவர் பண்ணுறாங்க. ஆஃபீஸ்க்கு டெலிவர் பண்ணுற, அதாவது ஹோம்லேருந்து அவங்க லஞ்ச் பாக்ஸை கலெக்ட் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கு டெலிவர் பண்ணக்கூடிய டைம் என்ன அப்படின்னா 4 ஹவர்ஸ். எவ்வளோ டைம் எடுத்துக்கிடுது? 4 ஹவர்ஸ் எடுத்துக்கிடுது. எத்தனை மினிட்ஸாக ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி இதில் வந்து கேட்டிருக்கிறாங்க. அப்போ 1 ஹவர் அப்படிங்கிறது 60 மினிட்ஸ். 4 ஹவருக்கு நம்ம எத்தனை மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். எத்தனை மினிட்ஸ் ஆயிருக்கும் அப்படின்ட்டு. அப்போ 4 ஹவர் அப்படின்னா 4 × 60, 4 6 are 24. அப்போ ஆன்சர் என்ன? 240 மினிட்ஸ். அப்போ ஒரு ஆஃபீஸ்லேருந்து நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்குறாங்க அப்படின்னா, லஞ்ச் பாக்ஸை கலெக்ட் பண்ணி ஆஃபீஸ்க்கு டெலிவர் பண்ணக்கூடிய டைம் 4 ஹவர்ஸ். எத்தனை மினிட்ஸ் அப்படின்னா 240 மினிட்ஸ். அடுத்தது ஒரு எம்டி பாக்ஸை 3rd ஃப்ளோர்லேருந்து கலெக்ட் பண்ணுறாங்க ஒரு ஆஃபீஸோட பில்டிங்கில். அதோட ஸ்டெப்ஸில் நம்மளுக்கு போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆயிருக்கு அப்படின்னா 2.5 மினிட்ஸ் வந்து ஆயிருக்குது. எத்தனை செகண்ட்ஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க. அப்போ 1 மினிட்ஸ் அப்படின்னா 60 செகண்ட்ஸ், 2.5 மினிட்ஸ் அப்படின்னா எத்தனை செகண்ட்ஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு வந்து கேட்டிருக்கிறாங்க. கொடுத்துருக்கிறது வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனாக இருக்குது. இதை வந்து நம்ம ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றிடலாம். 2.5 அப்படின்னா 5/2 மினிட்ஸ். இதை நம்ம செகண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 5/2 × 60. இந்த 2வையும் இந்த 60ஐயும் இப்போ கேன்சல் பண்ணிடலாம். 1 2s are 2, 3 2s are 6, 30. இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணல நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 5 3s are 15, 150 செகண்ட்ஸ். இதுதான் இதோட ஆன்சர். அடுத்தது ஒரு ஸ்மாலர் யூனிட்டை எப்படி பிகர் யூனிட்டாக மாற்றுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இதில் 920 மினிட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஹவர்ஸாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். 920 மினிட்ஸ் ஹவர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஸ்மாலர் யூனிட் டு பிகர் யூனிட் அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்யணும்? டிவைட் பண்ணணும். 60ஆல் டிவைட் பண்ணணும். 160 60. இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணல. 2 - 0 2, 9 - 6 3. இந்த 0 அப்படியே கீழே வந்துடும். 6 × 60 300, 6 6 are 30, சாரி 5 6 are 30. அப்போ 5 × 60 300. இதை நம்ம சப்ராக்ட் பண்ணல, நம்மளுக்கு ஆன்சர் வந்து 20 வரும். இப்போ இந்த 15 அப்படிங்கிறது வந்து ஹவர்ஸ், 20 அப்படிங்கிறது வந்து மினிட்ஸ். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 15 ஹவர்ஸ் 20 மினிட்ஸ். இதுதான் இதோட ஆன்சர். அடுத்தது 200 செகண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த செகண்ட்ஸை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணணும்? மினிட்ஸாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். 60ஆல் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணல. 3 6 are 18. அப்போ 3 × 60 180. இதை நம்ம சப்ராக்ட் பண்ணல. 200லேருந்து 180 சப்ராக்ட் பண்ணோம்னா 20 வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ இதில் கொடுத்துருக்கிறது வந்து மினிட்ஸ், கீழே கொடுத்துருக்கிறது வந்து செகண்ட்ஸ்.
அப்போ எனக்கு ஆன்சர் என்ன 3 minutes 20 seconds. இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஸ்மாலர் யூனிட்டாக கொடுத்துருக்கிறத பிகர் யூனிட்டாவோ இல்லைனா பிகர் யூனிட்டில் கொடுத்துருக்கிறத ஸ்மாலர் யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய கான்செப்ட். அடுத்ததான் இதில் ஒரு சம் கொடுத்துருக்குறாங்க. திஸ் 24-hour clock is 15 minutes slow. அதாவது இதில் வந்து ஒரு டைம் கொடுத்துருக்குது. இந்த கிளாக் என்ன அப்படின்னா 24-hour clock. இந்த என்ன டைம் கொடுத்துருக்குறாங்க 23:50. இது எத்தனை மினிட்ஸ் ஸ்லோவாக இருக்குது 15 minutes நம்மளுக்கு வந்து ஸ்லோவாக டைம் காட்டுது. அப்போ நம்மளோட கரெக்ட் டைம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். 15 minutes ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு என்னது ஹவர்ஸ். இந்த ரெண்டாவதாக கொடுத்துருக்கிறது வந்து மினிட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து மினிட்ஸ் தான் ஸ்லோவாக இருக்குது. அப்போ என்ன செய்யணும், இந்த 50 கூட இந்த 15 ஆட் பண்ணிடணும். 50 + 15. இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம். நம்மளுக்கு என்ன கிடைக்குது 65 minutes. 60 அப்படின்னு வந்துட்டுனாலே நம்மளுக்கு வந்து 1 hourனா 60 minutes. அப்போ 65 minutes அப்படிங்கிற 1 hour 5 minutes அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ நம்மளுக்கு இந்த மினிட்ஸை நம்மளுக்கு வந்து 15 minutesோட ஆட் பண்ணலாம். நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது 1 hour 5 minutes. ஏற்கனவே இதில் என்ன ஹவர் கொடுத்துருக்குறாங்க 23 hours கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணல இது என்ன ஆகும் 24 hour 5 minutes அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆன்சர். ஆனால் நம்ம வந்து 24 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த 24-hour clockல 24 அப்படின்னு சொல்லிட்டு வராது 00 அப்படின்ட்டு வரும். இந்த 5 அப்படிங்கிறது வந்து 05. இதுதான் இதோட ஆன்சர். இதில் வந்து ஒன்று கொடுத்துருக்குறாங்க 4:30. இது வந்து 6:30, இது 5:30, 7:30, 6:30. இதுக்கு அடுத்து என்ன வரும்? அதே மாதிரி இதில் வந்து ஒரு டைம் கொடுத்துருக்குறாங்க. எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி இதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.